நீதி எவ்வளவு மறுத்தாலும் இவ ஒரு நடத்த கெட்டவதான். ஐயோ போதும் நிறுத்துங்க. பவித்ராவோட பாய் ஃப்ரெண்ட் வந்து கண்மணிக்கும் எனக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி ஏன் சொன்னாருன்னு சொல்லி முதலே டேரக்டர் வந்து இன்றைக்கி ட்விஸ்ட்டை உடைச்சிட்டாரு. அதாவது அவங்க அக்காவும் அண்ணியும் சேர்ந்து போய் இந்த பவித்ரா பொண்ணு கூட இருந்த தொடர்பு தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடாமல் இந்த கண்மணி வந்து இவங்க வந்ததை எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு உனக்கும் கண்மணிக்கு தான் தொடர்பு இருக்குன்னு அவன்கிட்ட சொல்ல அந்த பவித்ராவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் அதே மாதிரி சொல்லிடுவோம்னு சொல்லி அவங்க வீட்டில் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு ஏதோ காசு கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கன்னு போல். அதனால் வந்து அவர் வந்து கண்மணி மேலே பழிய போடுறாரு. யாரும் நம்பாமல் இருக்க முடியல. எல்லாரும் வந்து திட்டுறாங்க. பாட்டி வந்து கண்ணாபின்னா திட்டுது, இவன் நடத்த கெட்டவா, இவ்வளோ தூக்கி வெளில போகணும்னு சொல்லிட்டு வெளியில் தரதான் எழுதிட்டு போகிறாங்க. அப்போ வந்து அன்பு தடுத்து பேசுகிறாரு. ஆனால் எதிர்த்து பேச மாட்டேங்கிறாரு. இல்லை கண்மணி மேலே எந்த தப்பு இருக்காது, நீங்கள் தப்பாக புரிஞ்சுருக்கீங்கன்னு சொல்லி பேசுகிறாரு. அந்த நேரத்தில் வந்து ஒன்றும் பண்ண முடியல எல்லாராலையும். ஏன்னா கண்மணி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கனால யாரும் எதுவும் சொல்ல முடியல. அந்நேரம் பவித்ரா வந்து எல்லாத்தையும் நிப்பாட்டுங்கன்னு சொல்லி சத்தமாக சொல்கிறாங்க. அவங்க நாளைக்கு வந்து இந்த உண்மையெல்லாம் உடச்சுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கும் எனக்கு தான் தொடர்பு. இவன் வந்து ஃபோட்டோஸ் வச்சு என்ன மிரட்டினான், அதை தான் வந்து கண்மணி அக்கா சரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து வெளியில் எல்லாரையும் சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் வந்து கண்மணியோட இமேஜ் வந்து அதிகமாக தான் போகுது. அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சீரியலை பற்றின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.